ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் சுலகம். இன்றைக்கி கார்லிக் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கியூப் பட்டரு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல்லில் மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சப்பாத்தி மாவுலாம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதில் நடுவில் கொஞ்சம் எண்ணெயும் மைதாவும் கொஞ்சம் தேய்ச்சி, இல்லை நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மடித்து ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டரும் கார்லிக்கும், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே தேய்ச்சோம்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி, கார்லிக் சப்பாத்தி. அப்புறம் இன்னொரு மெத்தடு உள்ளே வச்சு செய்கிறது. இதுவும் இந்த மாதிரி திரட்டிட்டு அதுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி சுருட்டி தேய்ச்சோம்னா சூப்பராக நல்ல லேயரோட பூண்டு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான சப்பாத்தி நீங்கள் காரம் பிடிக்கும்னா பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இந்த கார்லிக்கோட சேர்த்து நம்ம ஸ்டஃப் பண்ணி செஞ்சோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான லேயரான சப்பாத்தி தயார். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.